நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா ஹூக்ளி பிரிட்ஜுக்கு வந்திருக்கேன். இதுதான் வந்து ஹூக்ளி பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் நம்ம இருக்கோம். இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஈவினிங் டைம். எல்லா பேரும் இங்கே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து நிறையா பேர் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா என்னோடய கேமராமேனோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்ட்டு. இப்போ வந்து இந்த இடத்துக்கு பேர் என்னென்னா பிரின்ஸ் ஆஃப் காட். இந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் இந்த பிரின்ஸ் ஆஃப் காட்டுன்ற ஒரு இடம் இருக்குது. இதுக்கு கீழே தான் நம்ம வந்து போனோம் அப்படின்னா, இதை தாண்டி அங்கே உள்ளே போனோம்னா இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து ஒரு ரிவர் போகுது. அதுதான் வந்துட்டு ஹூக்ளி ரிவர்னு சொல்லுவாங்க. இந்த இதுக்கு கீழே வந்து நிறைய ஷாப் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுதான் பிரின்ஸ் ஆஃப் காட். போகலாமா ஹூக்ளி ரிவர் பார்க்க? இவ்வளோ பெரிய பிரிட்ஜுக்கு கீழே அழகான லேக். இந்த சன்செட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் நிறையா வந்து படகு சவாரிலாம் போகிறாங்க. பார்க்க சவால் ரம்மியமாக இருக்குல்ல. இது தாங்க ஹூக்ளி ரிவர். இந்த பிரிட்ஜுக்கு கீழே போகிறது தான் ஹூக்ளி ரிவர்னு சொல்கிறாங்க. இதுக்கு கீழே படகு சவாரிலாம் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாகவே இருக்குது. இதுக்கு அப்படியே அங்கிட்டு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம சிட்டியோட வியூலாம் நமக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குல்ல சார், செம்மையாக இருக்கும். இது ஈவினிங் வந்தோம்னா இந்த மாதிரி சன்செட்டில் ரொம்ப அழகாக தெரியும். இதெல்லாம் நம்ம வெயிலில் இருந்து பார்த்தாலும் அந்த மாதிரிலாம் இருக்குமான்னு தெரியல. பட் ஈவினிங் டைம் செம்மையாக இருக்குது பார்க்கவே. இந்த ஈவினிங் டைமில் இப்படி இருக்கிற ஹூக்ளி ரிவரை நம்ம நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். நான் ஹூக்ளி பிரிட்ஜை நைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இப்போ போயிட்டுருக்கேன். இதுதான் மெயின் ரோடு. இந்த இதில் வந்து கிராஸ் பண்ணி நம்ம உள்ளே போகணும். ஆக்சுவலி வந்து நான் நேற்று வந்து பார்க்க வந்தேன். ஆனால் வந்து உள்ளே ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால அது அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்க்க வந்திருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நைட்டில் இந்த ரிவர். செம்மையா சான்ஸே இல்லை. ஃபுல் ரிவரில் இந்த ஒரே ஒரு குட்டி கூறு ஒரு வடக்கு மட்டும் போகிறது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. போட் மட்டும் போகிறது செம்ம அழகாக இருக்குது. Fire went out, lights went down. When you feel lost in your shadow. இது வந்து ரிவருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே வந்து சேஃபே இல்லாமல் நடந்து போயிட்டுருக்காங்க. ட்ரெயின் அவங்க மட்டும் நிற்கிறாங்க. மற்ற நேரம்லாம் எப்படி போயிட்டுருக்காங்க தெரியுமா? இதை பார்க்கவே பயமாக இருக்குது இங்கே கிராஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் எல்லோ டாக்ஸியில் போயிட்டுருக்கோம். நைட்டில் வந்து கொல்கத்தா எவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுல்லாக லைட்டிங்ஸ் தான். இது வந்து எப்பயுமே இருக்குமான்றது தான் தெரியல. அதுவும் வந்து இந்த எல்லோ கேபில் உட்காந்து அம்பாசிடரில் உட்காந்து இந்த மாதிரி போகிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல் சிட்டியே வந்து ரொம்ப அழகாக இருக்குது, பிரம்மாண்டமாக தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஈஸ்ட்டு நார்த்து அந்த மாதிரிலாம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கொல்கத்தா வந்து சூப்பராகவே இருக்குது. எனக்கு எல்லா மேபி வந்து நான் வெறும் மெயின் சிட்டியாக பார்க்குறதுனால எனக்கு வந்து நல்லா இருக்குமோன்றது மாதிரி தெரியுது. பட் அவ்வளோ மோசம்லாம் இல்லை, உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் வந்து ஃபுல்லுமே இப்போ இந்த ஒரு வீடியோவே வந்து கொல்கத்தாவில் அது எல்லோ கேப் அம்பாசிடரில் வந்து போகிறதே நான் வந்து இப்போ காட்டணும்னு ரொம்ப ஆசை. அதுவும் ஃபைனலாக வந்து அதுவும் நிறைவேறி. நான் வந்து ஃபுல்லுமே இப்போ இந்த ஒரு வீடியோவே வந்து
கொல்கத்தாவில் அது எல்லோ கேப் அம்பாஸ்டரில் வந்து போகிறதே நான் வந்து இப்போ காட்டணும்னு ரொம்ப ஆசை. அதுவும் ஃபைனலாக வந்து அதுவும் நிறைவேறிச்சு. ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுனா நம்ம வந்து பஸ்ஸும் நிறையா இருக்குது. மெட்ரோ வந்து அடிக்கடி நம்ம வந்து மெட்ரோவில் போய்க்கலாம். ஓல்டு மெட்ரோ இருக்குது, நியூ மெட்ரோவும் இருக்குது. நம்ம வந்து எதில் வேணாலும் போய்க்கலாம். அதுவும் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் மெட்ரோவுக்கு இருக்கிற மாதிரி செலவுலாம் இல்லை. ஜஸ்ட்டு 20 ரூபியில் இருக்குது, 10 ரூபியில் இருக்குது, 5 ரூபீஸ்லையுமே இருக்குது மெட்ரோ. அதனால் அதுலேயும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக லைட்ஸாக தான் போட்டிருக்காங்க. அதுவும் வந்து இந்த நைட்டுக்கும் அந்த எல்லா கேபுக்கும் ரொம்ப அழகாகவே இருக்குது. அதுவும் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து சாயா வச்சுருக்காங்க. குட்டி குட்டி கடையில் தான் வச்சுருக்காங்க. குட்டி கடையில் வந்து நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு சின்ன இடத்துல வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து சந்து பூந்துக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அதை பார்த்தா நம்மளுக்கு ஹைஜீனிக்காக இருக்குமா இல்லையான்றது நம்ம யோசிப்போம். ஆனால் நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்தா தெரியும். நீங்கள் ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு ஒவ்வொரு இதுவும் வந்து பார்க்கும்போது நீட்டாகவே பண்ணி தான் கொடுக்குறாங்க. டேஸ்ட் வைஸ் எல்லாம் இது வரைக்கும் நான் எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் எல்லா ஃபுட்ஸுமே வந்து ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப ஸ்பைஸியாக கேட்டாலும் நம்ம ஸ்பைஸியாக கிடைக்கிது. இதுதான் ஹவுரா பிரிட்ஜ். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, செம்மையா. ஹவுரா பிரிட்ஜ் அந்த சைடு இருக்குல்ல ஒரு பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் வந்து ஹூக்ளி பிரிட்ஜ். இந்த ஹூக்ளி பிரிட்ஜுக்கும் ஹவுரா பிரிட்ஜுக்கும் நடுவில் போகிறது கங்கா ரிவர். அதுக்கு அந்த ஹூக்ளி பிரிட்ஜில் இருந்து நம்ம போட்டிங்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இந்த ஹவுரா பிரிட்ஜுக்கு கீழே நிறைய வெஹிக்கிள்ஸ் தான் போயிட்டே இருக்குது. பஸ்ஸு, காரு இந்த மாதிரிலாம் எல்லாம் போயிட்டே இருக்குது. இதுதாங்க மோஸ்ட் ஃபேமஸான ஒரு இடம் வந்து கொல்கத்தாலேயே. கொல்கத்தான்னு சொன்னாலே ஹவுரா பிரிட்ஜ் தான் எல்லாருக்கும் வந்து ஞாபகம் வரும். பட் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ஒன்லி வெஹிக்கிள்ஸ் போகிறதுக்கான ஒரு இது மட்டும்தான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, இந்த பிரிட்ஜ் மட்டும்தான். நம்ம வந்து இதோட ஃபுல் வியூ வந்துட்டு ஒரு ரிவருக்கு கீழே இருந்து நம்ம
பார்த்துட்டு முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து நான் சாப்பிட இருக்கோம். ஆனால் இது என்னன்னே எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து ஏதாவது சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வந்தோம். ஆனால் இது பேர் தெரில. இது பேர் என்ன தெரில. யாருக்காவது இதோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா கமெண்ட்டில் வந்து இதோட நேம் போட்டு விடுங்க.